இந்த பதிவு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் வாக்கிங் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ டயபெட்டிஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படின்ட்டு. அதில் எப்படி வாக்கிங் வந்து இம்பார்ட்டன்ஸு, ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸை வாக்கிங் போக சொல்கிறாங்க, ஏன் அதை வாக்கிங் பண்ணணும், எவ்வளோ நிமிஷம் வாக்கிங் பண்ணணும், வாக்கிங் பண்ணால் என்ன பெனிஃபிட், வாக்கிங் பண்ணலைன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது உங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் போகாத டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரியலி அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், டாக்டர் ஹரிஷ்குமார், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட், எர்கானமிஸ்ட் அண்ட் மயாலஜிஸ்ட். டயபெட்டிஸ் இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நோய், அதாவது ரொம்ப பாப்புலரான நோய்னா கேன்சருக்கு அப்புறம் டயபெட்டிஸ் தான் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் ஸ்பீக் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது. ஸோ அந்த டயபெட்டிஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு, நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் முக்கியமான பாயிண்ட் வந்து வாக்கிங். ஸோ ஏன் வாக்கிங் பண்ணணும் சார், ஜாகிங் பண்ணக்கூடாதா, அடுத்தது ஒரு நடுவில் இன்னொரு கொஸ்டின் வரும். ஸோ ஜாகிங் பண்ணுறத வாக்கிங் பண்ணுறது தான் அதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். டயபெட்டிஸ்ன்றது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர், உங்களோட சிஸ்டமோட டிஸ்டர்பன்ஸ்னால வர்ற ஒரு நோய். அந்த நோய் அதாவது டிஸார்டர், அந்த டிஸார்டருக்கு வந்து நம்ம வந்து வாக்கிங்ன்றது ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்கள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம அதை பண்ணுறது தான் பெட்டர். ஜாகிங் பண்ணுறது கெட்டது கிடையாதுங்க, அது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். பட் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது வாக்கிங். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாக்கிங் வந்து எப்போ பண்ணணும், முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்போ பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் பண்ணுங்கள். காலையில் பண்ணும்போது தான், ஏன்னா நைட் நீங்கள் படுத்துட்டு உங்கள் பாடி ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்டிஃப்னஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாக்கிங்கை காலையில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக கொண்டு போகும். உங்கள் பாடியோட ஆக்டிவ்னஸ், அதாவது அசிடைல்கோலைன் ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா பிரிஸ்காகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாகவே இருக்கும். அது ஏன் சார் ஈவினிங் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஈவினிங் பண்ணக்கூடாது. ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி டே ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்கள் பாடி ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் போய் வாக்கிங் இனிஷியேட் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலாகவும் இருக்காது, அவ்வளோ இதுக்கு அது கம்ஃபர்டபுள் ஜோன்லேயும் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஈவினிங் வாக்கிங் இஸ் நாட் அட்வைசபிள். சார் எனக்கு டைமே இல்லை சார், மார்னிங்கே போக முடியல, எனக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் வாக்கிங்கே போக முடியலன்னு சொல்கிற ரீசன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு ஈவினிங்காவது வாக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மார்னிங் நீங்கள் வாக்கிங் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வர்றது தான். ஸோ ப்ரிஃபரபிளி இந்த மார்னிங்காக இருக்கணும். சரி, அடுத்தது எவ்வளோ நேரம் சார் நடக்கணும்? சார் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் போதுமா, 20 நிமிஷம் நடந்தால் போதுமா? அதுக்கு நீங்கள் நடக்காமலே இருக்கலாம். ரைட்டுங்களா? நடக்காமல் இருக்கிறதுக்கும் 10 நிமிஷம் போய் நடக்கிறதுக்கும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ரைட்டுங்களா? என்னோட இன்னொரு பதிவில் நான் வாக்கிங் வீடியோ எவ்வளோ நேரம் 60 மினிட்ஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் சொல்லியிருக்கேன். 60 மினிட்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் பாடியில் ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த 60 மினிட்ஸ் வாக்கிங்ன்றது தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இனிஷியலாக ஒருத்தங்களால் 60 மினிட்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 60 மினிட்ஸில் ரீச் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்கில் நீங்கள் 60 மினிட்ஸ் போயிடணும். 60 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டீங்க, டெய்லி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் சிஸ்டமை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 90 to 95% எல்லாருக்குமே சிட்டிங் ஜாப் தாங்க. நான் வீட்டில் இருக்கேன்னா கூட சிட்டிங்காக தான் இருக்கும், ஐடியலாக உட்காந்து தான் இருக்கும். நம்ம ஹியூமன் பாடி இஸ் மேட் ஃபார் மூமெண்ட்ஸுங்க. அசைவுகளுக்கு நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு பாகங்கள் தான் நம்ம உடம்புல இருக்குது. கடவுளோட படைப்பே அப்படி தான் இருக்குது. பட் நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், உட்காந்தே இருக்கோம், ஒரே ஸ்டேஷ்னரி மூமெண்ட்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்டேஷ்னரி மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் அந்த நோயோட தன்மையும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த அசைவை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமானது வந்து வாக்கிங். அதுக்காக தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக சொல்கிறோம். ஸோ நீங்கள் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரி சார், வாக்கிங் நான் போகிறேன் சார், வாக்கிங் போகிறதுக்கு ஷூ போட்டுட்டு போகணுமா, போடாமல் போகணுமா? 100% வாக்கிங் ஷூஸோடு தாங்க போடணும், வித் சாக்ஸ். செப்பல் போட்டுட்டு, வீட்டில் போடுற செருப்பு போட்டுக்கிட்டு, கடைக்கு போகிற செருப்பு போட்டுட்டுலாம் நீங்கள் வாக்கிங் போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் காலில் அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸை உண்டாக்கிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செருப்பு கடிக்கலாம், இல்லை செருப்பு போகிறதுல இம்பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு கணுக்காலில் வலியோ முட்டியில் வலி வரலாம். அது வந்து இன்னொரு தனி பதிவாக நான் போடுறேன், நான் எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது. ஸோ கண்டிப்பாக ஷூ போட்டு தான் நீங்கள் வந்து வாக்கிங் போகணும். ஸோ ஷூ போட்டு வாக்கிங் போகிறீங்க. சார் வாக்கிங் போகிறது மாதிரி என்ன சாப்பிட்டுட்டு போகணும்
அடுத்த கொஸ்டின் வரும். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு இளம் சூட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு தேனை விட்டு குடிச்சிட்டு போங்க. இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் தேன்லாம் குடிக்கல சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. தட் இஸ் மச் எனஃப். சரிங்களா? ஸோ தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு திருப்பி தண்ணி குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டே ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இந்த வாக்கிங் எல்லாம் போகிறேன், இந்த வாக்கிங் போகிறதுக்கான பெனிஃபிட் என்ன, எனக்கு எப்படி டயபெட்டிக் பேஷண்ட் அது பெனிஃபிட் ஆகும் அப்படின்றது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு. கரெக்டுங்க. வாக்கிங் போகிறதுனால என்ன ஆகும்னா உங்கள் காலோட ரத்த நாணங்கள் வந்து அழுத்தம் ஜாஸ்தியாகி அழுத்தமும் ரிலாக்ஸேஷன் ஆகி அந்த மூவ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனாக வருதுன்னா டயபெட்டிக் அல்சர்ஸ், காலில் ஆறாத புண்ணு இருக்கும், இல்லை காலில் வந்து உணர்வு தெரியாமல் போயிடும், காலில் வந்து வண்டி ஏறினா கூட தெரியாது, எறும்பு கடிச்சா தெரியாது, ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்குன்னு இப்படிலாம் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கோம் செய்வீங்க. அந்த மாதிரி உபாதைகள் எதுவுமே வராதுங்க. ஒரு வாக்கிங் போகிற பேஷண்ட்டுக்கு கால் உள்ள ப்ராப்ளம், டயபெட்டிக் ரிலேட்டட் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ்னால உண்டாகிற பாத உபாதைகள் எதுவுமே வராதுங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா இந்த வாக்கிங். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக வாக்கிங் போகிறீங்களோ அவ்வளோ சின்சியராக உங்கள் காலை வந்து உங்கள் டயபெட்டிஸ் வந்து தொடாதுங்க. ஏன்னா ஒரு டயபெட்டிஸ் வந்து உடம்புல தொடக்கூடிய ஆர்கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண், தென் நரம்புகள், அப்புறம் வந்து மசில்ஸ் தளர்ச்சியை உண்டாக்கும். இதெல்லாம் தான் மெயின் காம்பனண்ட்டாக இருக்கும். நிறைய டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் பண்ணுவாங்க, ரெட்டினல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா காலோட பிரச்சனை இருக்குது, எனக்கு உணர்வே தெரில, தொடு உணர்வு இல்லை கூசும் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் புண்ணு வந்துச்சுன்னா, நகம் கட் பண்ணும்போதெல்லாம் புண்ணு வந்துருச்சுன்னா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதை மாதிரி இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணுறது தான் இந்த வாக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட். நான் என்ன சொல்றேன்னா, நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் வாக்கிங் போகலாங்க. டயபெட்டிக் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க கூட நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கன்சிடரிங் தட் எல்லோரும் வாக்கிங் போகிறது நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸோ, உங்கள் அப்பா அம்மாவோ, தாத்தா பாட்டியோ டயபெட்டிஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுவாங்க. அவங்கள வாக்கிங்க்கு நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம். ஓகே, இப்படிலாம் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நான் இன்னொரு நல்ல பதிவில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.